ஆரம்பிச்சாங்க. இங்க வீரா, எதுக்கு நான் இப்ப வரணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். ஜான்சி உங்களை பார்க்கணும்னு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் தனியா பேசணுமா, தயவு செஞ்சு கூட வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப பணிவா சொல்லுச்சு. அவ்வளவுதான். அத கேட்டுட்டு விநாயக் வேதா தலையில யாரோ பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏண்டா, இந்த பொண்ணு சொன்னது என் காதுல சரியாதான் விழுந்துச்சா? அந்த ஜான்சி யாரையுமே கூப்பிட்டு இது வரைக்கும் தனியா பேசினதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. தனியா பேசணும்னு சொன்னவங்களை கூட சபையில எல்லாரும் முன்னாடியும் பேசி அசிங்கப்படுத்துவாளே, இவன் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு விநாயக் பொங்கி எழுந்தான். வேதா கிட்ட பதில் இருந்தாதானே. விநாயக் என்னமோ வேதா கைடு மாதிரி எல்லா கேள்விக்கும் அவன் கிட்ட ஆன்சர் தேடினா, பாவம் சின்ன பையன் பதில் சொல்ல முடியாம ஊமா ஆயிட்டான். இங்க வீராக்கும் அதிர்ச்சி தான். எதுக்காக ஜான்சி என்ன தனியா கூப்பிட்டு பேசணும், என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சான். உடனே அவன் கண்ணுக்கு நெற்றிக்கண் மூலமா தெரிஞ்ச அந்த பெரியவர் விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கண்டிப்பா அது சம்பந்தமா ஏதாவது பேச வேண்டி இருக்கும், போலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். அடுத்ததா அழகிக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கண் கலங்கி வீரா என்ன முடிவெடுக்க போறான்னு காத்துட்டு இருந்தா. அழகி, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பின்னாடி கிளம்பிட்டான் வீரா. பாத்தியாடா, இங்கேயும் வந்து எல்லாரையும் மயக்கிட்டான் அப்படின்னு வேதா சொல்ல, மயக்கல, பெரிய சாம்ராஜ்யத்தையே பிடிச்சிட்டான். ஜான்சி என்ன சாதாரண பொண்ணா? அவகிட்ட அழகு, கம்பீரம், பணம் மூணுமே இருக்கு. எவ்வளவு பேர் அவளை ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா கடைசியில வீராதான் அவளுக்குன்னு எழுதி இருக்கு அப்படின்னு உதயா பெருமூச்சு விட, அழகி கண்ணை மூடி தன்னோட உணர்ச்சியை அப்படியே அடக்கிக்கிட்டா. இங்க வீரா கூட்டிட்டு வந்த பொண்ணுங்க அவனை ஒரு அழகான மூங்கில் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாங்க. பட்டு உடனே வீரா காதுக்குள்ள உனக்கு வாழ்வுதான் அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல பட்டு, ஏதோ ஆபத்துன்னு நெற்றிக்கண் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுச்சு. எனக்கு என்னமோ அது விஷயமா ஏதாவது இருக்கும்னு வீரா சொன்னான். அப்படியா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு பட்டு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. என்ஜாயா, என்ன சொல்ற பட்டு அப்படின்னு திரும்பின வீரா, அவன் முன்னாடி அழகு பதுமையா நின்னுட்டு இருந்த ஜான்சிய பார்த்து வாயடைச்சு போயிட்டான். போட்டி நடக்கிற இடத்துல அவளை பார்த்ததுக்கும் இங்க பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். முன்னழக வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி உடையும் வசீகர புன்னகையும் வீராவை மயக்கிறதுக்கு பதில் சந்தேகப்படத்தான் வச்சுச்சு. அதுக்கும் மேல ஜான்சி பார்வை வீராவோட முறுக்கு ஏறிய உடம்பையும் புஜத்தையும் மட்டும்தான் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க போட்டியில தேவையான அளவுக்கு மட்டும் பேசின பொண்ணா இவங்க? அங்க யாரும் இந்த அளவுக்கு நெருங்கி இந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு வீராக்கு நிறைய குழப்பம் வந்துச்சு. என்ன வீரா, என்ன யோசனை, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ஜான்சி அவன் பக்கத்துல இன்னும் நெருங்கி வந்து நின்னான். வீராக்கு ஜான்சி கிட்ட இருந்து வந்த பிரத்யேக வாசனை, அவ பேசுற விதம் எதுவுமே மனசுக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே, நெற்றிக்கண் காட்டினதுக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு யோசிச்சான். என்ன வீரா, வந்ததுல இருந்து நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு அவ கொஞ்சி கொஞ்சி பேச வீரா உஷாராயிட்டான். சாதாரணமா கோவமா பேசுறவங்களை கூட நம்பிடலாம், இந்த மாதிரி சட்டுன்னு தன்னோட குணத்தை மாத்திக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா தப்பு இருக்கும் அப்படின்னு வீராவுக்கு தோணுச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் பெருசா இல்ல ஜான்சி, நான் கிளம்புறேன் அப்படின்னு வீரா எழுந்தான். எனக்கு இருக்கே வீரா, இந்த மாதிரி ஒரு வீரனை உண்மையா நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. வரிசையா போட்டியில ஜெயிச்சு எல்லாரையும் அசர வச்சுட்டீங்க. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பொடி வச்சு பேசினா ஜான்சி. என்ன அப்படின்னு வீரா கை கட்டி தைரியமா நின்னா. நீங்க இனிமே இந்த ஜான்சி அகாடமிக்கு தான் சொந்தம், உங்க திறமை உலகத்துக்கே தெரியற மாதிரி நாங்க காட்ட போறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா கைய விரிச்சு சொன்னான். அவ்வளவுதானே, நான் கிளம்புறேன் அப்படின்னு வீரா திரும்ப. நில்லுங்க வீரா, நான் கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்னு கோவமா கேட்டா ஜான்சி. எனக்கு இங்க சேர விருப்பம் இல்ல அப்படின்னு அர்த்தம். என்னோட திறமை உலகம் ஃபுல்லா தெரிய வேணாம், ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மட்டும் தெரிஞ்சா போதும்னு அர்த்தம் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான். நியாயமா பார்த்தா ஜான்சிக்கு அவன் பேசினதுல கோபம் வரணும், ஆனா வீரா மேல அவளுக்கு ஆசை வந்துச்சு. இது வரைக்கும் என் கூட பேச முடியாதான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க மத்தியில
என்கிட்ட தைரியமா எதிர்த்து பேசின முதல் ஆம்பளை நீ மட்டும்தான் வீரா, உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சா ஜான்சி. இங்க வெளியே வந்த வீரா கிட்ட, என்ன வீரா, போன வேலை முடிஞ்சதா? மாப்பிள்ள விருந்து எப்படி இருந்துச்சு? புது அகாடமில என்ன வசதி பண்ணி கொடுக்கறாங்க? நமக்கு ஏதாவது ட்ரீட் உண்டா? இதெல்லாம் கேட்டது சாட்சாத் பட்டுதான். ஓ, இதுக்குதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற அகாடமி பத்தி கேட்டியா அப்படின்னு வீரா சிரிச்சான். ஆமா, அடுத்த சீனுக்கு ஒரு லீடு வேண்டாமா அப்படின்னு பட்டு கேட்க, நல்ல வேலை நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு வீரா சொன்னான். யார் சொன்னா? இனிமேதான் மெயின் பிக்சர் உனக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு பட்டு அவனுக்கு படம் காட்டிட்டு பறந்து போயிடுச்சு. எபிசோட் 32. வீரா ஜான்சி கிட்ட பேசினத பட்டு கிட்ட சொன்னதும், உனக்கு இன்னும் நிறைய காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பட்டு பறந்து போயிருச்சு. இங்க ஜான்சி இடத்துக்கு ஜோஷ்வா வந்து சேர்ந்தான். அவன் உள்ள வந்து நேரா யாரையோ தேடிட்டு இருந்தான். ஜோஷ்வா, உன்னோட கிண்டலை ரசிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஆமா, வீரா கிளம்பிட்டான், இப்ப என்ன அப்படின்னு ஜான்சி கோவமா கேட்டான். வாயில கை வச்சு அதிர்ச்சியா இருக்கிற மாதிரி நடிச்ச ஜோஷ்வா, நிஜமாவா? உன்னால அவனை மயக்க முடியலையா அப்படின்னு கேட்டான். அவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. இதுவரைக்கும் என்கிட்ட வழிஞ்ச பசங்களை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா நான் பேய் மாதிரி விழுந்தோம், அவன் கண்ணுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு இயலாமையா பேசினான். இப்ப அப்பா வந்தா என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு ஜோஷ்வா பேசிட்டு இருக்கும் போதே சரியா அந்த பெரியவர் உள்ள வந்தார். சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் குழி பறிக்கிற அந்த பெரியவர் முகம் இன்னைக்கு வெளுத்து போய் இருந்துச்சு. ஜான்சி பதறி போய், அப்பா என்னாச்சு அப்படின்னு கைய பிடிச்சு கேட்டா. நான் சொல்றேம்மா, அதுக்கு முன்னாடி வீரா ஒத்துக்கிட்டானா என்ன அப்படின்னு கேட்டார். ஜான்சி வீரா நடந்துகிட்ட விதத்தை சொல்ல அவருக்கு ஆச்சரியம்தான். இப்ப நீங்க சொல்லுங்க, எதுக்காக உங்க முகம் பயந்த மாதிரி இருக்கு? யாராவது ஏதாவது மிரட்டினாங்களா அப்படின்னு ஜோஷ்வா கேட்டான். யாரும் மிரட்டல, ஆனா கேலி பேசினாங்க. இன்னைக்கு நம்ம ஜீனியஸ் 20 போட்டிக்கு ராணா இடத்துல இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. எப்படி, எங்க தப்பு நடந்துச்சு? இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஒரு ரூல் எதுக்கு போட்டிருந்த? இதுக்கு தானா? இங்க வரக்கூடாதுன்னு தானே? இதையும் மீறி எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு 2 பேரையும் கோவமா பார்த்தார். ராணா ஆளுங்க வந்தாங்களா அப்படின்னு வாயடைச்சு போய் நின்னாங்க ஜோஷ்வாவும் ஜான்சியும். அவங்க போட்டியை பார்த்துட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏற்கனவே சேனா உங்களை அசிங்கப்படுத்திட்டா, இப்ப அடுத்தது வீராவா அப்படின்னு கைகொட்டி சிரிச்சாங்க. இதெல்லாம் நான் யார பழி வாங்கறதுக்கு அப்படின்னு பெரியவர் கண்ணுல கொலவெறி. அந்த வீரா, அவனை தான் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு ஜோஷ்வா டக்குன்னு சொன்னான். கரெக்டா சொன்ன, அதான் இப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு பெரியவர் வன்மமா சிரிச்சார். ஆனா ஜான்சிக்கு வீராவை பழி வாங்கறது அவ்வளவு விருப்பம் இல்ல. அப்பா, வீராவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பேர்ல சந்தேகம் வரும், கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை ஆற போடலாம் அப்படின்னு அவனுக்காக பேசினா. கொஞ்ச நாளா? இன்னும் ஒரு நாள் அவன் உயிரோட இருந்தாலும் நம்ம சாம்ராஜ்யமே அழிஞ்சிருமா, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொன்னாரு. உடனே ஜோஷ்வா, ஜான்சி சொல்றதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியா படுது. வீராக்கு நம்ம இடத்துல எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த பெரியவருக்கு எச்சரிக்கை கொடுத்தான். அவரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. இங்க வீரா மெதுவா அவனோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தான். நான் வர்றதுக்கு டைம் ஆகும், எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அக்கம் பக்கம் எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு வந்தான். திடீர்னு நெற்றிக்கண் அவனுக்கு துடிச்சுது. சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தூரத்துல ஒரு பெரியவர் மட்டும் நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. யாரோ வயசானவர் மாதிரி இருக்குதே, ஏதாவது உதவி கேட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு வீரா யோசிச்ச சமயம் நெற்றிக்கண் படபடன்னு துடிச்சு அவன் கண்ணுக்கு அந்த பெரியவர் யாருன்னு காட்டுச்சு. இவர்தான் ஜீனியஸ் 20 நடந்த இடத்துல 2 பேரை அடிக்க போனவரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுக்கு குழப்பமா இருந்துச்சு. எப்படியும் நம்ம ஊருக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தான், வீடு இருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிச்சு அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ வேண்டாம் வீரா அப்படின்னு பட்டுவோட குரல். ஏன் அப்படின்னு வீரா புரியாம கேட்டான்.
அவரு உன்னை கொலை பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அவங்க இடத்துல பண்ணி இருந்தா ஜான்சி அகாடமி பேரு கெட்ட பேரு வந்துரும்னு கரெக்டா திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கி சொல்லுச்சு. வீரா அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன இருந்தாலும் அவனும் சின்ன பையன் தானே. நெற்றி பவர் இருந்தாலும் பயம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு பதட்டமா கேட்டான். அதான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. எனக்கு ஒரு ஐடியா பட்டு. இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் நம்ம வீடு இருக்கு. இங்க இருந்து வேகமா ஓடி ஃபர்ஸ்ட் செக்டார் உள்ள போயிடுறேன். அங்க ஆளுங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லலாம், ஓகேவா அப்படின்னு கேட்டான் வீரா. அங்க உனக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. என்ன வளர்ற, அங்க நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க அப்படின்னு வீரா சொன்னான். நம்ம ஆளுங்களா? நெற்றிக்கண் மூலமா இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல யாரு வர்றாங்கன்னு பாரு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. பட்டு சொன்ன மாதிரியே பார்த்த வீராக்கு அடுத்த அதிர்ச்சி. அங்க அவங்களோட கிரி நடந்து வந்துட்டு இருந்தாரு. வெற்றியோட அப்பாவுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு வீரா புரியாம கேட்டான். என்ன வேலையா? உன்கிட்ட அவர் அசிங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆக போகுது. இன்னைக்கு கோட்டா வாங்க வேண்டாமா, அதான் வராரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுச்சு பட்டு. வீராக்கு பட்டு பேசியது எதுவுமே காதுல விழல. இந்த பக்கம் திரும்பி அந்த பெரியவரை பார்த்தான். அவர் கூட இன்னும் 3 பேர் இருந்தாங்க. அதே சமயம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க அவர் கூடவும் 3 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்து வீராக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு காரணம் காட்டுல 2 பேர் வீரா கிட்ட மொக்க வாங்கினாங்களே, அந்த மாதிரி இவங்க 3 பேரும் உடம்பு ஃபுல்லா கருப்பா ஏதோ தடவிட்டு இருந்தாங்க. ஐ ஜாலி, இன்னைக்கு நமக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு பட்டு குதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ள நெற்றிக்கண் மூலமா 2 பேரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ வீரா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். வழக்கம் போல வெற்றி அப்பா வெத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த பெரியவர் மாஸ்டருக்கும் மாஸ்டர்னு அவனால புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஆனா என்ன வீரா, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. அன்னைக்கு காட்டுல ஹைடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இங்க எதுவும் பண்ண முடியாதா பட்டு? இவங்க 2 பேருக்கும் அது தெரியும், ஈஸியா என்ன ரீச் பண்ணிடுவாங்க. இப்போ வேற ஏதாவது புதுசா யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா வீரா. அதுக்குள்ள அவங்க வீராவை நெருங்கி இருந்தாங்க. வீரா ஓடு அப்படின்னு பட்டு சொன்ன அடுத்த நொடி யோசிக்காம அவனுக்கு நேரா தெரிஞ்ச பாதையில வேகமா ஓட ஆரம்பிச்சான். வீரா ஓடுவான்னு எதிர்பார்க்காத 2 சைடு ஆளுங்களும் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. இங்க வீரா, எதுக்கு பட்டு என்ன ஓட சொன்ன, என்ன பிளான் அப்படின்னு கேட்டான். நேரா போய் மூச்சு வாங்க அந்த மரத்துக்கிட்ட நில்லு. அப்புறமா திரும்பி வெற்றி அப்பா கிட்ட என்னோட ஆளுங்க இருக்கும் போதே என்ன உங்களால அடிக்க முடியுமா அப்படின்னு கேளு. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பெரியவர் கிட்ட எங்க ஃபர்ஸ்ட் செக்டார் ஆளுங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், 2 பேரையும் நீ தனித்தனியா கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு பிளான் சொல்லுச்சு பட்டு. வீராவும் பட்டு என்ன சொல்லுச்சோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறாம அப்படியே பண்ணி முடிச்சா. இப்ப வீராவ 2 கும்பலும் மறந்துருச்சு. கிரி கிட்ட பின்னால இருந்த 3 பேர்ல ஒருத்தன், மாஸ்டர் எனக்கு என்னமோ அந்த பையன் பொய் சொல்றது தோணுது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கு இன்னொருத்தன், கண்டிப்பா இல்லடா, இப்பதான் பசங்க பேசிக்கிட்டாங்க, இந்த ஜீனியஸ் 20 போட்டியில இவன் தான் 2வது ரேங்க் வந்திருக்கான், நம்ம விநாயக் கூட 3ஆவதா வந்திருக்கான்னு சொன்னான். அதுக்கு இன்னொருத்தன், சரி ரேங்க்ல 2வது பிரைஸ் வந்தா தானே கொடுப்பாங்க, எதுக்கு அடியாளுங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டான். உடனே கிரி, டேய் தடிமாடுங்களா, அவங்க கண்டிப்பா வீரா பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காங்க. கேள்விப்பட்ட ஜான்சி அகாடமில இவன் பெர்ஃபார்ம் பண்ணினதை பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்களாம். ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி பிரைஸுக்கு பதிலா இவங்களை கூட அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு தத்தி மாதிரி சொன்னாரு. அடக்கூ முட்டைங்களா அப்படின்னு பட்டு விஷயத்த வீரா கிட்ட சொல்ல அவனால சிரிப்பை அடக்க முடியல. வீரா, இன்னும் சீன் முடியல, இந்த பக்கம் இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் வா அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. இங்க அதுக்கு மேல, மாஸ்டர் அவங்கள பாத்தீங்களா, பெரிய ஐட்டங்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு, பெரிய ஐட்டங்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு, உடம்பு ஃபுல்லா ஏதோ கருப்பை தடவிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட இந்த மாதிரி எதுவுமே இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க சுத்தி இலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரு மாலை மாதிரி பண்ணி 3 பேரும் தலையில போட்டுக்கலாம், அவங்களுக்கும் பார்க்க பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொன்னான். அதுக்கு இன்னொருத்தன், அது வரைக்கும் அவங்க கை பூ பறிச்சிட்டு இருக்குமா,
என்ன இருந்தாலும் நம்ம அவங்க ஊருக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. இப்ப முதல்ல நம்ம மாஸ்டர் முன்னாடி அனுப்பி வைக்கலாம். அவங்க 3 பேரும் குனிஞ்சு மரியாதை கொடுப்பாங்க. அந்த கேப்ல நம்ம அவங்கள அடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அந்த பெரியவர் அவங்க 3 பேரையும் திரும்பி முறைச்சதுல அவங்க வாய் கப்சிப்புட்டு முடிகிச்சு. பட்டு இதெல்லாம் கேட்டு வீரா கிட்ட சொன்ன உடனே அவனால கட்டுப்படுத்திக்க முடியல. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்து கீழே உட்கார்ந்துட்டான். இந்த பக்கம் கிரி ஆளுங்க, என்னடா அவன் திடீர்னு கீழே படுக்கிறான், என்ன பிளானா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. போய் அவன் கிட்ட கேட்டு வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கத்துன வாய கிரி, வாய மூடுங்கடா அப்புறம் சிட்டிங்களா அப்படின்னு முடிவா சொல்லிட்டாரு. இந்த பக்கம் பெரியவரு, வீராவை அடி பின்னி எடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் டேய் அப்படின்னு கத்திக்கிட்டு வீராவை நோக்கி ஓடி வந்தாங்க. உடனே கிரி வீரா மேல இருக்கிற பாசத்துல அவனை அப்படியே தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு முதல்ல அவன் ஆளுங்களை அட்டாக் பண்ணுங்க, நான் வீராவை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 குரூப் ஆளுங்களும் வீராவை அழிக்க போறதா நினைச்சு அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன தடவிட்டு இருக்கிற வீராவோட ஆளுங்களை பெரியவர் ஆளுங்க சமாளிக்க முதல்ல திணறினாங்க. அதுல ஹைலைட்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. பெரியவர் ஆளுங்களுக்குள்ள ஒருத்தன் கிரி ஆளுகிட்ட, அண்ணே என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருப்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, இதுவா நான் எங்க வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு 2 பேரும் ஒரு ஓரமா போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க, கிரி ஒரு பக்கமும் பெரியவர் ஒரு பக்கமும் 2 பேரையும் பிரிச்சு கூட்டிட்டு போய் அடி வெளுத்தாங்க. ஒரு கட்டத்துல 2 பேர் ஆளுங்களும் அடிச்சுக்கிட்டு டயர்ட் ஆகி, எங்களால இதுக்கு மேல காமெடி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. கிரிக்கு பயம், எங்க நம்ம கூட்டிட்டு வந்த பசங்க ஜான்சி அகாடமி ஆளுங்க கிட்ட ஏதாவது உளறி கொட்டிட கூடாதுன்னு வீட்டுக்கு போங்க, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு பேக்கப் பண்ணிட்டாரு. ஒரு வழியா அவங்கள அனுப்பி வச்சுட்டு இப்ப கிரி பார்வை வீரா மேல திரும்பிச்சு. இதுக்கு மேல வீராவும் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட நேரடியா சண்டை போட முடிவெடுத்தான். அவர் என்ன மூவ் எடுத்து வைக்க போறாருன்னு நெற்றிக்கண் அவனுக்கு சொல்ல, அது கை முஷ்டி வச்சு இருக்க போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு ஏத்த மாதிரி அவனும் இறங்கி அடி வெளுக்க ஆரம்பிச்சான். கிரி, இவன் என்ன இப்படி அடிக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படாம இருக்க முடியல. எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு வீராவோட ஆட்டம். இந்த பக்கம் பெரியவர் கூட்டிட்டு வந்த ஆளுங்க, என்னடா அவங்க ஆளுக்குள்ளேயே இந்த புரட்டுறான், அப்ப நம்ம நிலைமை வாங்க ஓடிரலாம் அப்படின்னு பெரியவர் கிட்ட கூட சொல்லாம பறந்துட்டாங்க. இப்ப வீரா, பெரியவர், கிரி 3 பேரும் தான் அங்க இருந்தாங்க. பெரியவருக்கு கிரிய வீரா அடிச்ச உடனே கண்டிப்பா வேற பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பட்டு வீரா தோல்ல உட்காந்து இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு விளையாடிட்டு இருந்துச்சு. வீரா, நீ முதல்ல வழுக்கே அடிக்க போறியா இல்ல பஞ்சு தலையா அப்படின்னு அந்த பெரியவருக்கும் பட்ட பேரு வச்சுச்சு. நீ சொல்லே அப்படின்னு வீரா சிரிச்சுக்கிட்டே கேட்க, என்ன இருந்தாலும் கிரி நம்ம பையன், பார்த்து அவனை முதல்ல செஞ்சு விடு அப்படின்னு வெற்றி அப்பாக்கு கட்டம் கட்டுச்சு பட்டு. என்னடா வீரா, வயசான கிழவனை கூட்டிட்டு வந்து மிரட்டினா நான் பயந்துருவனா அப்படின்னு நான் யாருன்னு காட்டவா அப்படின்னு கிரி அப்பா கைய மடக்கிக்கிட்டே கிட்ட வந்தார். இந்த பக்கம் பெரியவரு, டேய் யார பார்த்து கிழவன்னு சொல்ற, முதல்ல நம்ம 2 பேரும் சண்டை போட்டு யாரு பெருசுன்னு நிரூபிக்கலாம். அவர் கோவத்தை கிரி மேல காட்டினாரு. சரிடா வீரா, எப்படியும் 2 பைத்தியங்களும் எதுக்காக அடிச்சுக்கிறோம்னு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், நம்ம பூக்கிட்ட போலாம் வா அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. இல்ல பட்டே, இவங்கள சும்மா விடக்கூடாது, எவ்வளவு தைரியம் இருந்தா கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வரைக்கும் காமெடியா போன ஷோ இப்ப அதிரடியா மாறப்போகுது அப்படின்னு சொன்ன வீரா அவங்க 2 பேரும் நடுவுல போய் நின்னா. வேண்டாம் வீரா, உனக்கு ஆபத்து அப்படின்னு பட்டு சொன்னது எதுவும் அவன் காதுல விழல. உங்க 2 பேருக்கும் சரியா 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என் கிட்டையும் என் பட்டு கிட்டையும் மரியாதையா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பினோம், இல்லன்னா அப்படின்னு வீரா இழுக்க, இல்லன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கிரி கேட்டாரு. ஆனா இந்த பெரியவர் ரொம்ப ஸ்மார்ட், நடுவுல யாரோ பட்டுன்னு சொன்னியே அது யாரு அப்படின்னு சட்டுன்னு கேட்டுட்டாரு. வீரா உள்ளுக்குள்ள அது இருந்தாலும் வெளியே சாதாரணமா பட்டுன்றது நான் எனக்கே வச்சுக்கிட்ட செல்ல பேர், இப்ப அது முக்கியம் இல்ல, நான் சொன்ன மாதிரி இங்க நடக்கணும் அப்படின்னு பேச்ச மாத்தினான். உடனே கிரி, அவன் நம்மள மரியாதை இல்லாம பேசுறான், டைம் கொடுக்கறான், அதை தட்டி கேட்காம பட்டுவை பத்தி சொல்லு சிட்டுவை பத்தி சொல்லுன்னு என்னது விளையாட்டு அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான்
அந்த பெரியவர் நேரா வந்து ஒரு குத்து தான். கிரி உருண்டு போய் வேற பக்கத்துல விழுந்துட்டார். இப்ப வீராவும் அந்த பெரியவர் மட்டும்தான் நேருக்கு நேர் நின்னுட்டு இருந்தாங்க. நெற்றிக்கண் மூலமா வீரா அவரோட மூவ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண சமயம் நெத்தியில சரியா ஒரு பஞ்ச பெரியவர் விட்டார். இதை எதிர்பார்க்காத வீரா அப்படியே பின்பக்கமா விழுந்துட்டான். உடனே பட்டு, வீரா நீ இங்க இருக்க கூடாது, உடனே உன் வீடு இருக்கிற சைடு ஓட ஆரம்பி அப்படின்னு சொல்லுச்சு. ஏன் பட்டு? அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பெரியவர் வீரா மேல விழுந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. வீராவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடி அவரை கீழே தள்ளி விட்டுட்டான். பட்டு திரும்பவும் ஓடு அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவன் எந்த கேள்வியும் கேட்கல. வீடு இருந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அந்த பெரியவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சத்தியமா யாராலையும் சொல்ல முடியாது. வீராக்கு ஈடு கொடுத்து அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்தாரு. ஒரு இடத்துல அவர் கால் தடுக்கி கீழே விழ அவரை திரும்பி பார்த்துக்கிட்டே முன்னாடி பக்கம் இருந்து கல்லு மேல தடுக்கி வீராவும் விழுந்துட்டான். அவரு எப்படியோ சமாளிச்சு வீராவை நெருங்கிட்டாரு. வீராவை ரெண்டு பக்கமும் கைய ஊனி கையில இருந்த மண்ணை எடுத்து அவர் கண்ணுல போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சான். அவனுக்கு காலுல சரியா அடிபட்டு இருந்துச்சு. எப்படியோ தட்டு தடுமாறி வீட்டு வாசல் வரைக்கும் வந்தவன் திரும்பி அந்த பெரியவரை பார்க்க அவர் தூரத்துல கண்ணுல இருந்த மண்ணை தட்டி விட்டு வீராவை தான் பார்த்துட்டு இருந்தாரு. எபிசோட் 33. வீரா வீட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி துரத்திட்டு வந்த பெரியவரை தேடினான். தூரத்துல நின்னு அவனை தான் பார்த்துட்டு இருந்தாரு. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு வீரா பயந்துட்டு இருந்த சமயம் இந்த பெரியவர் வீராவை பார்த்து கையை அசைச்சிட்டு கிளம்பிட்டார். அவர் பண்ண ஆக்ஷன் வீராவுக்கு புரியல. உத்து பார்த்துட்டு இருந்தான். உடனே பட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க வீரா, உள்ள போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா வீரா உள்ள போகாம தயங்க நின்னுட்டு இருந்தான். பட்டுக்கு காரணம் புரிஞ்சுது. பஞ்சவர்ண தலையன் ஏரியாவை தாண்டி வெளியே போயாச்சு, நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சுது. காலை நொண்டிக்கிட்டே வந்த வீராவை பார்த்த பூங்கொடி, என்னடா ஆச்சு அப்படின்னு வழக்கமான அம்மா மாதிரி அன்பும் கோவமும் கலந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஒன்னும் இல்லம்மா, தடுக்கி கீழே விழுந்துட்ட அப்படின்னு சமாளிச்சு உட்கார்ந்தான். அதுக்குள்ள மருதுவும் வந்துட்டாரு. என்ன வீரா, அகாடமி பசங்க எல்லாரும் ஒன்னா வர்றத பார்த்த, நீ மட்டும் ஏன் தனியா வந்த அப்படின்னு கேட்டாரு மருது. வீரா அவன் ரெண்டாவது வந்ததையும் அவங்க அந்த அகாடமியில சேர சொன்னதையும் மேலோட்டமா சொன்னான். பூங்கொடியும் மருதுவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஊருக்கு போனாலும் வீராக்கு நல்லது நடந்தா போதும்னு நினைக்கிறவங்க தான். இருந்தாலும் இப்பதான் அந்த அகாடமியில வீராக்கு நல்ல பேரும் நல்ல நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க. அதுக்குள்ள இன்னொரு இடத்துக்கு போலான்னு பையன் சொல்லிடுவானோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வீராவுக்கும் புரிஞ்சுது. நான் இந்த அகாடமியை விட்டு வரமாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எதுக்குன்னு காரணத்தை இப்ப என்ன கேட்காதீங்க, நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டான். இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு நிம்மதியா இருந்துச்சு. என்னடி மசன்னு நின்னுட்டு இருக்க, பையனுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா, நான் அதுக்குள்ள மருந்து போடுறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க. வீராக்கு கால் வலி நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பா வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு பூங்கொடி சொல்லிட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்த சமயத்திலையும் வீரா நெற்றிக்கண் மூலமா அவன் லிங்கம் தாத்தா வீட்டுல மெமரைஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் குறிப்பி எடுத்துக்கிட்டே இருந்தான். ஏனோ அவனுக்கு 2 பேரோட ஞாபகம் அடிக்கடி வந்து போச்சு. ஒன்னு கனவுல வந்து சிறுத்தைய அடிச்ச அந்த பொண்ணு, இன்னொன்னு சேனா. இப்படி சுயநலமா இல்லாத ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் எங்க போனாரு, கொஞ்சம் பின்னாடியே போய் பார்த்து பேசி இருக்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் சேனா பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான் வீரா. கவலைப்படாத வீரா, வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி, நீங்க மீட் பண்ற நாள் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லி மாஸ் என்ட்ரி கொடுத்துச்சு பட்டு. வாங்க வாங்க, அது என்ன, நான் மனசுல நினைக்கிறத சில டைம் சொல்ற, சில டைம் மறைக்கிற, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் வீரா. சில விஷயம் மறைஞ்சு இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும் வீரா. எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா உன் லைஃப்ல த்ரில் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு.
அது எப்படித்தான் எல்லாத்துக்கும் உன்கிட்ட பதில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிரிச்சான் வீரா. வீராவை வச்ச கண்ணு எடுக்காம பார்த்த பட்டு, நீ இப்ப ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பறந்து போயிடுச்சு. மறுநாள் காலையில வீரா எழுந்திருக்கும் போது அவன் முன்னாடி மாறா நின்னுட்டு இருந்தான். ஏ, எப்படா வந்த? நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன வீரா 10 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு மாறா கிட்ட பேச ஆரம்பிச்சான். உனக்கு அடிபட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ருதி குறைஞ்சு பேசினான். ஏய், இதுக்கெல்லாம் போய் யாராவது இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்களா? விடு, பாத்துக்கலாம் அப்படின்னு வீரா அவனை தட்டி கொடுத்தான். இங்க அழகி வீட்ல ஜெயா வீராவுக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்னான். அழகி உள்ள வருத்தப்பட்டாலும் வெளியே சாதாரணமா இருந்தா. அதுக்கு காரணம் முதல் நாள் நடந்த விஷயம். உள்ள வந்த அழகி கிட்ட, வாமா, எப்படி போச்சு காம்படிஷன்? உங்க அகாடமி பசங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தாத்தா கேட்டாரு. அழகி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சா. அவளோட குரல்ல உயிர்ப்பே இல்லைன்னு தாத்தாவுக்கு நல்லா புரிஞ்சுது. வீரா ஒருவேளை ஜான்ஸ் அகாடமில சேர்ந்துட்டா என்ன பண்ணுவ அழகி அப்படின்னு கேட்டாரு. அவகிட்ட பதில் இல்ல. தாத்தா அப்படின்னு அப்படியே அவரை கட்டிக்கிட்டா. இந்த வயசுல ஒருத்தர் மேல ஈர்ப்பு வர்றது சகஜம்தான் அழகி, ஆனா வீராக்கு உன் மேல இஷ்டம் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டாரு தாத்தா. சட்டுன்னு நிமிர்ந்து தாத்தாவை அழகி பார்த்தா. புரிஞ்சுதுடா, அவனுக்கும் உன் மேல ஆசை இருக்கலாம், ஆனா இப்போ அத பத்தி யோசிக்க வேணாம். 2 பேரும் திறமைசாலிங்க, இன்னும் நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. வீரா குடும்பம் வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. அவன் ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் மனசு அளவுல வித்தியாசம் இருக்கு. ஜீனியஸ் 20ல அவன் ரேங்கிங்ல 2வது வர்றது சின்ன விஷயம் கிடையாது. வீரா அதுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு தாத்தா கேட்டாரு. அழகி பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டா. அவ தலைய ஆறுதலா தடவி கொடுத்த தாத்தா, வீராக்கு நிறைய சாதிக்கணும்னு மனசுல இருக்கு அழகி. ஒரு ஃப்ரெண்டா முதல்ல அவனுக்கு தேவையானதை பண்ணு. ஒருவேளை வருஷங்கள் கழிச்சு 2 பேருக்கும் இதே மாதிரி என்ன ஓட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெரியவங்க நாங்க பேசி நல்ல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு அழகிக்கு புத்திமதி சொன்னாரு. அழகிக்கு இப்பதான் புத்தி தெளிவு ஆன மாதிரி இருந்துச்சு. கண்ணை தொடச்சுக்கிட்டு, நீங்க சாப்பிட்டீங்களா? எதுக்கு இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது அப்படின்னு வழக்கமான அவளோட ஸ்டைல்ல திட்ட ஆரம்பிக்க தாத்தாக்கு இப்பதான் மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. நைட்டு அழகி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து தூங்கும் போது தாத்தா சொன்னதை யோசிச்சு பார்த்தா. எனக்கு வீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதனால அவன் முன்னேற்றம் பாதிச்சிடக்கூடாது. அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தா தாத்தா சொன்ன மாதிரி எங்க பாதை ஒரே வழியில போகட்டும், இல்லனா எப்போதும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இருப்பேன் அப்படின்னு தெளிவான முடிவோட தூங்க ஆரம்பிச்சா. அழகி அழகி அப்படின்னு ஜெயா அவ தோளை தட்டி கூப்பிட்ட பிறகுதான், சொல்லுடி அப்படின்னு கனவுல இருந்து முழிச்ச மாதிரி கேட்டா. வீரா, நான் பார்க்க போயிட்டு இருக்கேன், வரியா அப்படின்னு கேட்டா ஜெயா. வா போலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. இங்க மாறா கூட பேசிட்டு இருந்த வீரா அழகிய பார்த்த உடனே ரொம்ப சாதாரணமா தான் இருந்தான். பூங்கொடி அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லிட்டு சாப்பிட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. வீராவும் அழகியும் பெருசா எதுவும் பேசிக்கல, ஆனா கண்ணுல நிறைய ஏக்கம் மட்டும் இருந்துச்சு. வழக்கம் போல மாறாவும் ஜெயாவும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அழகியும் ஜெயாவும் கிளம்புறேன்னு சொல்ல உடனே வீரா, அழகி 2 நாளைக்கு அப்புறம் கிரவுண்டு கிட்ட வரியா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டா. மாறா அவனுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வீரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். வீரா கொஞ்ச நேரம் தூங்கணும்னு சொன்ன உடனே அவனும் கிளம்ப இப்போ வீரா முன்னாடி பட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனை வீரா உனக்கு? எதுக்கு திடீர்னு அழகி கிட்ட பேசாம இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே பேசுனேன் அப்படின்னு மழுப்பலா பதில் சொன்னான் வீரா. உன் மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டுமா, இல்ல நீ சொல்றியா அப்படின்னு மிரட்டுச்சு பட்டு. ஒரு பெருமூச்சு விட்ட வீரா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் பட்டு, எனக்காக சண்டை போட்டு ஜீனியஸ் 20 அகாடமி இன்விடேஷன் அவ தான் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் முன்னேறணும்னு உண்மையா நினைக்கிற மனசு அவகிட்ட இருக்கு, ஆனா அது அவளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி போறேன் அப்படின்னு வருத்தமா பேசினான். வழக்கமா கவுண்டர் கொடுக்கிற பட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்துச்சு. நேத்து எங்க அகாடமி பசங்களே அவளை மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. விநாயக் பார்வை சரியில்லை, ஒருவேளை எனக்கு உதவ போய் அவளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வீரா. அழகிக்கு ஆபத்துன்னு சொல்ற, அப்ப நீ தானே பாதுகாப்பா கூட இருக்கணும், இப்படி விலகி போனா என்ன அர்த்தம்
அப்படின்னு கரெக்டா கேட்டுச்சு பட்டு. இல்லன்னு 2 பக்கம் தலையாட்டின வீராக்கு, நேத்து நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஒருவேளை என்ன கொலை பண்ண முடியலன்னு அந்த ஆத்திரத்துல அழகி மேல காட்டிட்டா அப்படின்னு கண்ணை மூடின வீரா அதுக்கு மேல எதுவும் பேசாம அமைதியா வெளியே வந்துட்டான். அப்போ இதுதான் உன் முடிவா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. இந்த முடிவு சரியான தெரியல பட்டு, ஆனா என்ன உண்மையா நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும், அதுக்காக எந்த வழியும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னான் வீரா. பட்டுக்கு வீராவை பார்க்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எப்போதும் சொல்ற டயலாக் தான், நானும் நெற்றிக்கணும் உன் கூட துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு பட்டு. 2 நாள் பூங்கொடிக்காக ரெஸ்ட் எடுத்த வீரா 3வது நாள் அழகிக்காக கிரவுண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தான். கால்வலி எப்படி இருக்கு வீரா அப்படின்னு கேட்டுட்டே அழகி பக்கத்துல வந்தா. வலி கொஞ்சம் இருக்கு, ஆனா நடக்க முடியுது அப்படின்னு பதில் சொன்னா. எதுக்கு வீரா வர சொன்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு அழகி கேட்டா. அன்னைக்கு ஜான்சி கூப்பிட்ட உடனே நான் கிளம்பி போயிட்டேன், உன்கிட்ட சொல்லாம போனதுக்கு வருத்தமா அப்படின்னு முகத்துக்கு நேரா கேட்டான். அழகிக்கு துக்கம் தொண்டை அடைச்சுது. அதுக்கு காரணம் வீராக்கு கால்ல அடிபட்டு இருக்குன்னு ஜெயா கூட பார்க்க வந்தவளுக்கு வீரா முகம் கொடுத்து பேசாதது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் தாத்தா சொன்னதை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து அப்படியே அமைதியா இருந்துட்டா. ஆனா இன்னைக்கு வீரா திரும்பவும் ஜான்சி அகாடமி பத்தி பேச்சுக்கு எடுத்த உடனே அழகிக்கு யோசனை எங்கேயோ போயிடுச்சு. ஒருவேளை வீரா அந்த அகாடமில சேர போறானோ, அதை சொல்றதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருப்பானோ அப்படின்னு கண் கலங்க ஆரம்பிச்சது. இந்த பக்கம் வீராவும் வீராப்பா பட்டுக்கிட்ட அழகி விட்டு தள்ளி இருக்க போறேன்னு சொன்னாலும் அன்னைக்கு அவளை அப்படியே விட்டுட்டு வந்தது கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இப்ப அத பத்தி கேட்டான். உன்னோட முடிவு எதுவா இருந்தாலும் சொல்லு வீரா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அழகி குரல்ல அவ்வளவு வருத்தம். புரியல என்ன முடிவுன்னு அப்படின்னு வீரா கேட்டான். ஜான்சி அகாடமில போய் சேர போற, அத சொல்லத்தானே கூப்பிட்ட அப்படின்னு தட்டு தடுமாறி கேட்டா. வீரா பதில் சொல்லாம அவளையே தான் பாத்துக்கிட்டு இருந்தா. என்ன அப்படின்னு புருவம் உயர்த்தி கேட்டா அழகி. அவங்க அப்படிதான் கேட்டாங்க, ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அழகி முகத்தை பார்த்தான் வீரா. அழகிக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அது அவளோட முகத்திலையும் நல்லா தெரிஞ்சுச்சு. வீராக்கு இதெல்லாம் புரியாமல்ல இருந்தாலும் அழகியோட பாதுகாப்பை நினைச்சு தள்ளி இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். 2 பேருக்கும் கொஞ்ச நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியா இருந்தாங்க. வீரா, அகாடமில இருந்து வந்த பிரைஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு அழகி கேட்டா. எதை பத்தி அழகி சொல்ற அப்படின்னு வீரா குழப்பமா கேட்டான். இப்ப நடந்த ஜீனியஸ் 20 போட்டியில நம்ம அகாடமியை சேர்ந்த பசங்க 3 பேருக்கும் அங்க இருந்து பிரைஸ் அனுப்பி வச்சிருக்காங்க வீரா. அத நேத்து குரு மாஸ்டர் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரே, உங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு அழகி கேட்டா. வீராக்கு இது உண்மையாவே அதிர்ச்சியான விஷயம்தான். அது மட்டும் இல்ல, சாதாரணமா ஜெயிச்சாலே குரு மாஸ்டர் அவ்வளவு சந்தோஷமா வீராவை பார்க்க வருவாரு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல ஜெயிச்ச வீராவை எதுக்காக அவாய்ட் பண்ணணும்? அவனுக்கு நிறைய கேள்விக்கு பதில் உடனே தெரியணுமா இருந்துச்சு. அழகி, நான் கிளம்புறேன் அப்படின்னு அகாடமிக்கு வந்துட்டான். எல்லாரும் அவனை அங்க நல்லா பாராட்டினாங்க. ஆனா அவனோட கண்ணு குருவை மட்டும் தான் தேடிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல மாறா நின்னுட்டு இருந்தான். வீரா உடனே குரு மாஸ்டர் பத்தி மாறா கிட்ட விசாரிச்சான். அவரு இப்பதான் லிங்கம் தாத்தா லைப்ரரிக்கு போயிருக்காரு அப்படின்னு தகவல் சொன்னான். தேங்க்ஸ்ரா அப்படின்னு வீரா அடுத்த 10வது நிமிஷத்துல லிங்கம் தாத்தா வீட்டுல இருந்தான். அன்னைக்கு நிறைய பேர் புக்ஸ் படிக்க வராததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. வீரா உள்ள போகாம மாஸ்டருக்காக வெளியவே காத்துட்டு இருந்தான். சில சமயத்துல அகாடமில இருந்து மாஸ்டர்ஸ் லிங்கம் தாத்தா கூட தனியா பேச வந்திருப்பாங்க. டக்குன்னு உள்ள போக கூடாது, அது அந்த மரியாதைய வீராவும் கடைபிடிச்சான். விநாயக் உள்ள இருந்து வெளியே வந்தவன் வீராவை பார்த்துட்டான். அடடே, என்னப்பா வீரா இந்த பக்கம், ஜான்ஸ் அகாடமில சேர்ந்தத மாஸ்டர் கிட்ட சொல்ல வந்தியா அப்படின்னு நக்கலா கேட்டான். வீராக்கு விநாயக் மேல தனியா எந்த கோபமும் கிடையாது. சொல்ல போனா அவன் தான் எல்லா டெக்னிக்ஸும் நல்லா கத்து வச்சிருக்கான். சேனா மாதிரி விநாயக் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கான். விநாயக், நான் இப்போ பேசுற நிலைமையில இல்ல, மாஸ்டரை பார்க்கணும், அவர் எப்போ வருவாரு அப்படின்னு வீரா கேட்டான். மாஸ்டர் உன்னை பார்க்க பிடிக்காம தான் உனக்கு வந்த பிரைஸ கூட வீட்டுக்கு வந்து கொடுக்கல. உன் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காரு, அதை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா இங்க இருந்து போயிரு அப்படின்னு விநாயக் சொன்னான். வீராக்கு கண்ணே கலங்கிருச்சு. உடனே பட்டு அப்படின்னு மனசார கூப்பிட்டா. இவன் சொல்றது எதுவும் நீ மனசுல போட்டுக்காத வீரா, உள்ள போய் குரு மாஸ்டரை பாரு அப்படின்னு பட்டு காதுல சொல்லுச்சு. விநாயக்க முறைச்ச வீரா அவனை தாண்டி நடக்க ஆரம்பிச்சான். எங்க போற வீரா, உனக்கு உள்ள போறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு விநாயக் கை வச்சு தடுத்து நிறுத்தினான். ஏன் போக கூடாது,
அகாடமில நடந்த காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கேன், அதனால எனக்கு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போறதுக்கு பர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொன்ன வீரா விநாயக் கையை தட்டி விட்டுட்டு முன்னாடி நடந்தா. நான் சொல்லல வீரா, உங்க குரு மாஸ்டர் தான் நீ வந்தா சொல்ல சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சாரு அப்படின்னு விநாயக் நக்கலா சொன்னா. வேகமா முன்னால நடந்த வீரா கால் அப்படியே நின்னுருச்சு. பட்டு, அவன் சொல்றது உண்மையா? எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை சுத்துது அப்படின்னு வீரா சொன்னான். நீ எந்த தப்பும் பண்ணல, தைரியமா சமாளி அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பறந்து போயிருச்சு. வீரா முன்னாடி சொடுக்கு போட்ட விநாயக் அந்த ஜீனியஸ் 20 போட்டியில கைவித்த எல்லாம் அவ்வளவு பலமா இருந்துச்சு. எனக்கே ஸ்டார் ஃபிங்கர் டெக்னிக்ஸ் தெரியாது, நீ எங்க எப்படி கத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு வம்பு பண்ண ஆரம்பிச்சான். உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல விநாயக் அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்ச வீரா முன்னாடி குரு வந்து நின்னாரு. அவனுக்கு பதில் சொல்ல வேணாம், எனக்கு சொல்வியா அப்படின்னு கை கட்டி கேட்டாரு குரு. இன்னைக்கு குரு பேசுற விதமே வீராவுக்கு புதுசா இருந்துச்சு. அவர் கோவப்படுவாரு, திட்டுவாரு, எல்லாமே அவனுக்கு பழக்கம்தான். ஆனா இன்னைக்கு வேற ஏதோ பெருசா நடந்திருக்க மாதிரி. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு மாஸ்டர், கேளுங்க அப்படின்னு பணிவா பேசினா வீரா. ஜான்சி அகாடமில இருந்து கூப்பிட்டாங்கன்னு எதுக்கு போன வீரா? இதுதான் குருவோட முதல் கேள்வி. பதில் சொல்லாத அப்படின்னு பட்டு சொன்னதை கவனிக்காம வாய் விட்டுட்டான் வீரா. அங்க ஏதோ ஆபத்துன்னு மனசுல தோணுச்சு, அதான் கூப்பிட்ட உடனே போனேன். இவர் பெரிய ஹீரோ, எங்க ஆபத்து நடந்தாலும் உடனே ஆஜராகி காப்பாத்த போயிடுவார் அப்படின்னு விநாயக் நக்கல் அடிச்சான். நீ வந்த வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பு விநாயக், தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு குரு கொஞ்சம் காட்டமா சொல்ல குனிஞ்சு மரியாதை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். எபிசோட் 34. வீராக்கு மாஸ்டர் எதுக்கு அவன் கிட்ட சரியா பேசலன்னு தெரிஞ்சுக்க லிங்கம் தாத்தா வீட்டு முன்னாடி அவருக்காக காத்துட்டு இருந்தான். வழக்கம் போல விநாயக் வீரா கிட்ட வம்பு பண்ண குரு அவனை கிளம்ப சொல்லிட்டாரு. இப்ப குரு வீரா 2 பேரும் மட்டும்தான் இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி போய் பேசலாமா அப்படின்னு அவனை வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு குரு. நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல வீரா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு குரு ஆரம்பிக்க தலையும் புரியாம வாலும் புரியாம வீரா அவரை குழப்பமா பார்த்தா. எதுக்காக நீ ஜீனியஸ் 20 அகாடமிக்கு போன அப்படின்னு கேட்டார். மாஸ்டர், அந்த போட்டி எவ்வளவு பெருசுன்னு அங்க போற வரைக்கும் எனக்கு தெரியாது. அழகி மூலமா கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்த ரேங்கிங்ல 2வது வந்தேன் அப்படின்னு சொன்னா வீரா. அதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த சொல்லு வீரா அப்படின்னு கை கட்டி நின்று கேட்க ஆரம்பிச்சாரு. அவங்க அகாடமியில சேர சொன்னாங்க மாஸ்டர், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு உண்மைய பேசினான். அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது குருவோட குரல்ல அவ்வளவு கோபம் இருந்துச்சு. எதுவும் நடக்கல மாஸ்டர், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல பேசினான். ஓ, இதான் நடந்துச்சு. அப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்ட அப்படிதானே வீரா? சரி, உன்கிட்ட எப்படி பதில வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முன்னால கோவமா நடந்து போனாரு. இப்ப வரைக்கும் வீராக்கு என்ன விஷயம்னு புரியல. குரு பின்னாடி ஓடி வந்த வீரா, மாஸ்டர் தயவு செஞ்சு என்ன தப்பு நான் பண்ணேன்னு சொல்லுங்க, நிஜமாவே எனக்கு புரியல அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சான். காலையில இருந்து இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு வீரா. நான் இப்ப எதுக்கு தெரியுமா லிங்கம் தாத்தா வீட்டுக்கு வந்தேன்? நம்ம செக்டார்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு குரு முடிக்கிறதுக்குள்ள வீராக்கு பயம் ஆயிருச்சு. கொலையா? யார பண்ணா அப்படின்னு திக்கி திணறி கேட்டான். கிரி மாஸ்டரை தான் யாரோ கொன்னு போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் உண்மையிலதான் சந்தேகம் அப்படின்னு அவர் நிறுத்த வீராக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னைக்கு வீரா கிரி கூட சண்டை போட்டது உண்மைதான், ஆனா செத்துருப்பாருன்னு அவனால நம்ப முடியல. கடைசியா இந்த பெரியவர் கிரி மாஸ்டர் மூஞ்சில குத்து விட்டது ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அதனால ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்தான். என்ன வீரா பதில் சொல்லாம அமைதியா இருக்க? நீதான் அவரை கொலை பண்ணியா அப்படின்னு குரு கேட்டார். மாஸ்டர், நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு இருந்தேன். அது எப்படி மாஸ்டர் என் கூட விநாயக், வேதா, உதய் கூட தான் இருந்தாங்க, ஏன் அவங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரல அப்படின்னு கேட்டான் வீரா. நீ சொன்ன 3 பேரையும் ஜான்சி அகாடமில இருந்து பேசணும்னு தனியா கூட்டிட்டு போல வீரா, உன்னை மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க. அப்ப சந்தேகம் உண்மையில தானே வரும் அப்படின்னு குரு கேட்டாரு. எனக்கு நீங்க சொல்ல வர்றது புரியல மாஸ்டர். அவங்க கூட்டிட்டு போய் அகாடமில சேர முடியுமான்னு கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கரெக்டா பாயிண்ட பிடிச்சான்.
அவங்க அகாடமிக்கும் நம்ம அகாடமிக்கும் ஆகாது வீரா. எப்ப பழி வாங்கலான்னு காத்துட்டு இருந்தாங்க. நீ கேட்கலாம், அப்ப எதுக்கு அந்த ஜீனியஸ் 20க்கு எங்களை போக அலோவ் பண்ணீங்கன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் பகை வேற, போட்டி வேற. எங்களுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் எல்லாரையும் அனுப்பி வச்சோம். கடைசியில இங்க வந்து முடியும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வருத்தமா சொன்னாரு. வீரா அமைதியா எங்க தப்பு நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா. வீரா, நம்ம அகாடமி ஆளுங்க ஒழுங்குன்னு சொல்லல. இங்கேயும் எல்லாருக்கும் வாய் ஜாஸ்தி தான். ஆனா வேற அகாடமில இருந்து பேசும்போது நீ ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவங்க ஆளுங்க ஊரு வரைக்கும் வந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துல நீ மட்டும் தான் அங்க இருந்திருக்க. அப்போ உன்னை சந்தேகப்படாம என்ன பண்றது சொல்லு அப்படின்னு கேட்டாரு குரு. வெற்றியோட அப்பா ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறீங்களா மாஸ்டர் அப்படின்னு வீரா கேட்டான். வீரா, இறந்து போனவங்களை பத்தி பேசுறது தப்பு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உன் மேல விழுந்த பழிக்கு பதில் சொல்லு அப்படின்னு நேரடியா கேட்டார். எல்லாம் சேர்ந்து என் மேல பழி போட்டிருக்காங்க மாஸ்டர். நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு உறுதியா சொன்னான். ஏனோ குருக்கு வீராவோட குரல்ல தெரிஞ்ச உறுதியில மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. சரி வீரா, நான் இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேணாம். இப்ப வரைக்கும் நம்ம அகாடமில யாருக்கும் விஷயம் தெரியாது. வெற்றியும் ஊருக்கு போயிருக்கிறதுனால இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. எப்ப வேணும்னாலும் விசாரணைக்கு நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு குரு சொன்னாரு. மாஸ்டர், நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன், என்ன எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். நீ சொன்ன மாதிரி யாரோ பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருக்கலாம் வீரா. அதை கண்டுபிடிக்க நமக்கு டைம் வேணும் இல்லையா? ஒருவேளை நீ வேற எங்கேயாவது ஊருக்கு போய் அங்க உன்னை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால நீ எங்க கண்காணிப்புல இரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் தோள் மேல தட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. வீரா அந்த இடத்துல இருந்து கிளம்பவே இல்ல. அவன் மனசுல நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. யார் இந்த கொலையை பண்ணிருப்பா? எதுக்காக என்ன மாட்டி விடணும் அப்படின்னு யோசிச்சவன் கேள்விக்கு பதில் தான் கிடைக்கல. பட்டு அப்படின்னு அவன் கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் தோள் மேல வந்து நின்னுச்சு. நீ சொல்லு பட்டு, நானா அவரை கொலை பண்ண அப்படின்னு வீரா கேட்டான். உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன் வீரா, விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும்னு. அடுத்ததான் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதுக்கு உன்னை தயார்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. வீராக்கு மனசு சரியில்லைனாலும் பட்டு வார்த்தையை நம்பி ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்பி வந்தான். இங்க ஒரு மாசத்துல கிரி மாஸ்டர் பத்தி எந்த பேச்சும் வெளியே அடிபடல. அதுக்கு காரணம், அவர் ஒரு காலத்துல அதே அகாடமில மாஸ்டரா இருந்திருந்தாலும் சைடுல நிறைய தவறான பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால யாரும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட போக்குவரத்து வச்சுக்கல. அவரே வந்து பேசினா பேசுவாங்க, அவ்வளவுதான். அதே சமயம் வெற்றி ஊர்ல இருந்து வந்தவன். எப்படியும் அப்பா ஏதாவது பிசினஸ் விஷயமா எங்கேயாவது போயிருப்பாருன்னு சகஜமா இருந்தான். இந்த பக்கம் குரு மாஸ்டர் அப்புறம் இன்னும் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கடுகு அளவு கூட வெளியே போகல. அதுக்கு காரணமும் இருந்துச்சு. கிரி யார்கிட்டையும் நல்ல பேரு சம்பாதிக்கவே இல்ல. அவருக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா ஆள் வச்சு தூக்குறது, இல்லனா அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுன்னு பெரிய தாதாவா உயிரோட இருந்த வரைக்கும் இருந்தாரு. அவரோட இறப்பு பெரிய விதத்துல யாரையும் பாதிக்கல. இருந்தாலும் குரு அன்னைக்கு எச்சரிக்கை பண்ணதுக்கு காரணம் அவன் வாழ்க்கை மேல இருந்த அக்கறைனால மட்டும்தான். அடுத்து வந்த நாட்கள் வீரா அகாடமி உள்ள பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சான். வெளியே போனாதானே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இங்கேயே ஒரு மூலையில தனியா எனக்கு தெரிஞ்சதை பண்றேன். மாறாவையும் கூட சேர்த்துக்கிட்டான். அடிக்கடி அவனும் அழகியும் பாக்குறது உண்டு. ஆனா முன்ன மாதிரி பேசி சிரிக்கிறத ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை பார்த்து ஜெயாவும் மாறாவும் கூட அதையே ஃபாலோ பண்ணாங்க. சொல்ல போனா குஷி படத்துல செகண்ட் ஹாஃப்ல வர்ற விஜய் ஜோதிகா ரேஞ்சுக்கு 2 பேரும் எங்க பார்த்தாலும் முட்டிக்கிறது, மோதிக்கிறது, வேணும்னே மூஞ்சிய திருப்பிக்கிறதுன்னு ரொம்ப ஆட்டமா தான் இருந்துச்சு. ஒரு நாள் குரு மாஸ்டர் ஜெயாவை கூப்பிட்டு மாறா கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்க சொன்னார். அவர்கிட்ட நான் மாறா கூட பேச மாட்டேன்னு எப்படி சொல்றது? அதனால தலைவிதியேன்னு அவனை தேடி அலைய ஆரம்பிச்சா ஜெயா. அப்ப தூரத்துல பத்ரா மாஸ்டர் நின்னுட்டு இருந்தது தெரிஞ்சது. அப்பாடா, மாஸ்டர் கிட்ட கொடுத்து உங்க பையன் கிட்ட கொடுக்க சொல்லலான்னு ஏதோ ஒரு தைரியத்துல வேகமா நடந்து வந்தா. மாறா இத தூரத்துல இருந்து பார்த்துட்டான். இவ யார பார்க்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தவனுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ, ஒவ்வொரு தடவையும் ஜெயா பத்ரா மாஸ்டர் கிட்ட போகும்போது ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சவன் மூளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஜெயா பத்ராவை நெருங்கிறதுக்கு முன்னாடி மாறா அவரை நெருங்கிட்டான். முதல்ல மாறா பத்ராக்கு மரியாதை கொடுத்துட்டு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொன்னான். ஜெயா மாறாவை அப்பதான் பாக்குறா. அப்பாடா, இவனே வந்துட்டான், இவன்கிட்டயே கொடுத்துட வேண்டியதான்னு நினைச்சு கொஞ்சம் தள்ளி நின்னா. சொல்லு மாறா, என்ன வேணும் அப்படின்னு பத்ரா நிதானமா கேட்டாரு. ஆனா அவனுக்கு தான் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது.
எந்த தைரியத்துல நான் இவர் முன்னாடி வந்து நின்னு இருக்கேன், இப்போ என்ன பேசுறது அப்படின்னு உதடு தந்தி அடிக்க, பத்ரா பக்கத்துல இருந்த ஒருத்தர் நீ எந்த பேட்ச் அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கேன் அப்படின்னு பயந்துட்டே சொன்னா மாறா. இதான் உங்க கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களா, இப்படித்தான் மாஸ்டர் வழி மறைச்சு பேசிட்டு இருப்பியா, கொஞ்சம் கோவமா கேட்டாரு அவரு. இல்ல ஆமா அப்படின்னு ரெண்டு பக்கமும் தலையாட்டின மாறாவை பார்க்க பத்ரா மாஸ்டருக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன அப்புறமா வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பத்ரா கிளம்ப, பின்னாடி இருந்த ஆள் மாறாவை முறைச்சிட்டு போயிட்டாரு. இப்பதான் அவனுக்கு மூச்சு விட முடிஞ்சது. அதுக்குள்ள ஜெயா அவன் முன்னாடி வந்து நின்னுட்டா. உடனே முகபாவனைய மாத்திக்கிட்டவன் என்ன அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி எகிரிட்டு வர, இதுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கோவப்பட்ட ஜெயா, இரு இப்பவே உங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு பத்ரா மாஸ்டர் அப்படின்னு கத்துனா. நல்ல வேளை அவருக்கு ஆதுல விழறதுக்குள்ள மாறா ஜெயாவாய பொத்தி பக்கத்துல தள்ளிட்டு போயிட்டான். அறிவில்லையாடி உனக்கு, அகாடமி உள்ள போய் இப்படி பண்ற அப்படின்னு கோவமா கேட்டான். அவளால பதில் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் மாறா ஜெயா முகத்துக்கிட்ட அவன் முகத்தை வச்சு பேசிட்டு இருந்தான். ஜெயாக்கு ஏதோ அவன் தொட்டதுல புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் மாறா கூட சண்டை போட்டிருக்கா, ஆனா இந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது இல்ல. அப்பவும் அவ வாய் மேல கை வச்சு அவ்வளவு கிட்ட நின்னுட்டு தான் அவன் பேசிட்டு இருந்தான். ஜெயா அப்படின்னு முனகி கை எடுக்க சொல்லி ஜாடையா சொல்ல, அத அந்த தத்திக்கு புரிஞ்சாதானே. மாறா பாட்டுக்கு ஜெயா அவனை இவ்வளவு நாள் கண்டுக்கல அப்படிங்கிற கோவத்துல ஏதேதோ பேராகிராஃபா பேசிட்டு இருக்க, அதுக்கு மேல தாங்க முடியாத ஜெயா அவன் கைய கடிச்சு வச்சிட்டா. அப்படின்னு கைய உதறனா மாறா. அறிவில்ல உனக்கு, எதுக்கடி கடிச்ச அப்படின்னு கேட்டான். உனக்கு தான் அறிவில்ல எருமை, பேசு பேசுன்னு சொல்லிட்டு என் வாயை பொத்தினா எப்படி பேச முடியும் அப்படின்னு கோவமா கேட்டா. ரொம்ப நாள் பேசாம இருந்ததுனால ஏனோ இன்னைக்கு ஜெயாவை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு மாறாவுக்கு. திடீர்னு பேசிட்டு இருந்த மாறா எதுக்கு சைலண்டா இருக்க அப்படின்னு நிமிர்ந்து பார்த்த ஜெயாவுக்கு அவ கண்ணுல தெரிஞ்ச மாற்றத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நான் வரேன் அப்படின்னு குனிஞ்ச தலை நிமிராம ஜெயா கிளம்ப, அவ கைய பிடிச்சு இழுத்தவன் கொடுக்காம போறியே அப்படின்னு சொன்னான். எது என்னது ஜெயா தட்டு தடுமாறி கேட்க, உன் கையில இருக்க இது அப்படின்னு அவள மாதிரியே திக்கி திணறி சொன்னா மாறா. முதல் முறையா ஜெயாக்கு ரொம்ப வெக்கமா வந்துச்சு. அவனை நிமிந்து பார்க்கவே முடியல. கையில இருந்ததை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த பக்கம் மாறாவும் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். இங்க அகாடமி உள்ள ஆதித்யன் ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தாரு. அப்போ உள்ள வரலாமா அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல். யாருன்னு திரும்பி பார்த்தா ஆதித்யன் புருவம் தானா சுருங்குச்சு. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு ஆதித்யன் அந்த ஆள் கிட்ட நெருங்கி வந்தாரு. என் பேரு சுகி, இப்ப உள்ள வரலாமா அப்படின்னு திரும்பவும் கேட்க, ஆதித்யன் தலை தானா ஆடி சம்மதம் சொல்லுச்சு. சுகி கூட இன்னும் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஆதித்யனுக்கு சுகியோட வெளி தோற்றமே ஏதோ பெரிய இடம்னு நல்லா தெரிஞ்சது. சுகி மட்டும் ஆதித்யன் முன்னாடி உட்காந்து சுத்தி அந்த இடத்த ஒரு தரம் பார்த்தாரு. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஆதித்யன் மெதுவா பேச்ச ஆரம்பிக்க, இப்போ சமீபத்துல நடந்த ஜூனியர்ஸ் 20 போட்டியில உங்க அகாடமியில சேர்ந்த பசங்களும் அப்புறம் ருத் அகாடமியை சேர்ந்த பையனும் ஜெயிச்சுதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னு சுகி சொன்னாரு. ஆதித்யனுக்கு இப்பதான் மனசு லேசா ஆச்சு. என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன்னு அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிக்கிட்டு, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சுகி சொல்ல, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஆதித்யன் கேட்டாரு. ராணா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் சொல்லிதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சுகி முடிக்கல. ஆதித்யன் எழுந்து நின்னுட்டாரு. ராணாங்கிற பேருக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. வீரா மாதிரியே சின்ன வயசுல தற்காப்பு கலைய கத்துக்கணும்னு ஒரு வெறியோட எல்லா ஸ்டேஜையும் 6 மாசத்துல கத்துக்கிட்டாரு. சொல்ல போனா தன்னோட 30வது வயசு வர்றதுக்குள்ள யாருமே பண்ண முடியாத தற்காப்பு கலை சாதனை எல்லாத்தையும் முடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, வீரா ஒரு பச்சை புலியை அடிச்ச மாதிரி ராணா சின்ன வயசுல சிறுத்தை, காட்டு யானைன்னு எல்லாத்தையுமே அடிச்சு அந்த ஊர் மக்களுக்கே ஒரு காவல் தெய்வமா இருந்தாரு. தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுக்கு கீழே பல ஊர்களை கொண்டு வந்து முடிசூடா ராஜாவா ஆண்டுட்டு வராரு. சொல்ல போனா வீரா அகாடமியும் அவருக்கு கீழே தான் இருக்கு. அதிர்ச்சியா நின்னுட்டு இருந்த ஆதித்யன் சுகி உட்கார சொல்லி சொன்னாரு. ராணா ராணா அப்படின்னு ஆதித்யனுக்கு அதுக்கு மேல பேச்சே வரல. உடனே சுகி, பதட்டப்பட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் பேசாம அமைதியா இருங்க, அப்புறம் நான் வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு தனக்கு பின்னால இருந்த ஆளுகிட்ட ஏதோ பேச ஆரம்பிச்சாரு. ஆதித்யனும் சுகி சொன்னதுக்காக 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் அமைதியா இருக்காரு. ஆனா அவரால ராணா எதுக்காக இந்த அகாடமிக்கு ஆளுங்களை அனுப்பணும்னு எந்த பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் பதில் தான் கிடைக்கல.
ஒரு வழியா மனசை தேத்திக்கிட்டவரு, சொல்லுங்க சுகி, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. நான் முதல்ல சொன்னதுதான், ருத் அகாடமியை சேர்ந்த சேனாவும் இந்த அகாடமியை சேர்ந்த இன்னொரு பையனும் எங்களுக்கு தேவை. சேனா எங்க இருக்கான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதான் இந்த அகாடமியை சேர்ந்த பையனை பார்க்க வந்தோம் அப்படின்னு சுகி சொன்னாரு. எங்க அகாடமில நிறைய பசங்க இருக்காங்க, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு ஆதித்யன் கேட்டாரு. பேர் தெரியாது, அவனை பார்த்த எங்க ஆளுங்களும் இன்னைக்கு இங்க வரல. ஆனா அந்த பையன் என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு ஜெயிச்சான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால ஜீனியஸ் 20 போட்டிக்கு போன பசங்களை மட்டும் கூப்பிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சுகி சொன்னாரு. ஆதித்யன் உடனே ஆளை விட்டு ஒரு பையனை கூட்டிட்டு வர சொல்ல, அவன் வந்த உடனே சுகி யோசனையா அவனை பார்த்தாரு. எபிசோட் 35. ஆதித்யன் கிட்ட சுகி ஜீனியஸ் 20 போட்டியில ரேங்கிங் வந்த பையனை பார்க்கணும்னு சொன்னார். உடனே ஆதித்யனுக்கு தன்னோட பையன் விநாயக் ஞாபகம் வந்துச்சு. உடனே ஆள் விட்டு அவனை அழைச்சிட்டு வர சொன்னார். அதுக்குள்ள சுகி கிட்ட தன்னோட பையன் விநாயக் பத்தி கொஞ்சம் பில்டப் கொடுக்க நினைச்ச ஆதித்யன், இந்த அகாடமில இவனை மாதிரி ஒரு பையனை நீங்க பார்க்கவே முடியாது, அவனுக்கு தெரியாத டெக்னிக்ஸ் இல்லவே இல்ல, யாராவது பசங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மாஸ்டர் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பையன் கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனாரு. சுகி எதையும் பெருசா எடுத்துக்கல. அப்பதான் சரியா விநாயக் உள்ள வந்தான். சாதாரணமா யாரையும் மதிக்காதவன் சுகி கம்பீரத்தை பார்த்துட்டு குனிஞ்சு மரியாதை கொடுத்தான். சுகி அவன் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி அவரோட ஆளுங்களுக்கு கண் காட்டினாரு. அவங்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி உதட்ட பிதுக்க சுகி விநாயக்க பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சார். ஆதித்யன் அதை கவனிச்சுட்டு, என்ன ஆச்சு, ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு, என்ன கேள்வியா இருந்தாலும் என் பையன் கிட்ட கேளுங்க, நல்லா பதில் சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசினாரு. விநாயக்கு வந்ததுல இருந்து ஒண்ணுமே புரியல. இதுல ஆதித்யன் கொடுத்த பில்டப் அவனுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பா அப்படின்னு ஆதித்யன் கூப்பிட்டு டக்குன்னு நாக்க கடிச்சவன் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு ஜாட காமிச்சான். உடனே ஆதித்யனும் சுகி கிட்ட இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக்க தள்ளிட்டு வெளியே வந்தாரு. என்ன விநாயக், உனக்கு அறிவில்ல, அவங்க முன்னாடி போய் அப்பா நோப்பான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு ஆதித்யன் புரிஞ்சு தள்ளினாரு. இதுதான் முதல் தடவை ஆதித்யன் விநாயக் கிட்ட இப்படி கோபமா பேசுறது. அதுலயே வந்திருக்கிறவங்க அந்த அளவுக்கு முக்கியமானவங்கன்னு விநாயக் புரிஞ்சுக்கிட்டான். ஆதித்யன் கைய பிடிச்ச விநாயக், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நேரடியா கேட்டான். அவங்க ஒரு பையனை தேடிட்டு இங்க வந்திருக்காங்க, அது நீயான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த பையன் நீயா இருந்தா அதை விட அதிர்ஷ்டம் நமக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு பொடி வச்சு பேசினாரு. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன்ப்பா, ஆனா அப்படி யார் அவங்க அப்படின்னு, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு விநாயக் ஆச்சரியமா கேட்டான். ஆமா அப்படின்னு சொன்ன ஆதித்யன் ராணாவோட வீர தீர செயல்களை சொல்லி முடிக்க விநாயக் வாய பொளந்துட்டு நின்னான். அவனுக்கும் மனசுக்குள்ள ஏதேதோ ஆசை வந்துச்சு. உள்ள நான் சொல்ற மாதிரி நடந்துக்க, அது போதும் அப்படின்னு ஆதித்யன் விநாயக்க கைய பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போனாரு. அங்க சுகி கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஆதித்யன், எங்களை இங்க உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வெளியே போய் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாரு. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, சின்ன பையன் கொஞ்சம் உங்களை எல்லாம் பார்த்து பயந்துட்டான், அதான் ராணாவை பத்தி சொல்லி கூட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பணிவா பேசினாரு. சரி வாப்பா என் கூட அப்படின்னு விநாயக் கைய பிடிச்சுக்கிட்டு சுகி நடக்க ஆதித்யன் வானத்துல பறக்காத குறைதான். விநாயக் மனசுலயும் அவ்வளவு சந்தோஷம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தாரு சுகி. இப்போ நீ ஜீனியஸ் 20 போட்டியில பண்ண எல்லா டெக்னிக்ஸும் பண்ணி காட்டு அப்படின்னு அவன் எதிர உக்காந்தார். ஆதித்யனுக்கு சப்புன ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு இவன் பண்ணணும், அதான் இவன் திறமைய அங்கேயே உங்க ஆளுங்க பார்த்ததா சொன்னீங்களே அப்படின்னு ஆதித்யன் முடிக்கல. சுகி ஒரு பார்வை பார்த்தாரு. அதுல அவர் வாய் தன்னால முடிக்கிச்சு. நாங்க ராணாக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் எடுத்துட்டு போல ஆதித்யன், எங்களுக்கு தேவை உண்மையான திறமசாலி, அவ்வளவுதான். இப்ப அவரோட பார்வை விநாயக் பக்கம் திரும்புச்சு. பண்ணிக்காமி அப்படின்னு அவர் கையசைக்க விநாயக் பயப்படாம ஒன்னொன்னா பண்ணி காட்டினான். உண்மையாவே விநாயக் பெர்ஃபார்மன்ஸ் பாராட்டுறபடிதான் இருந்துச்சு. சுகியும் பார்த்தாரு, ஆனா ரசிக்கல. இங்க ஷேடோ ஃபைட் பண்றதுக்கு எங்க இடம் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு அகாடமிய சுத்தி சுத்தி சுகி பார்க்க
விநாயக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவனுக்கு இன்னும் அந்த கண் வலி சரியாவல. எப்படி சுகி கிட்ட இத நேரடியா சொல்றது அப்படின்னு ஆதித்யனுக்கு கண் காட்ட முயற்சி பண்ணான். ஆனா அவர் அதை பார்த்தாதானே தலைய சொரிஞ்சுக்கிட்டே அவங்க பின்னாடி நடந்து போன விநாயக் யார் அவனுக்கு ஆப்போனன்ட்னு பார்த்த உடனே அடுத்த அதிர்ச்சி. அவரு சுகியோட வந்த ஆள் பாக்குறதுக்கு இவனை விட மும்மடங்கு வயசுல ஜாஸ்தி இருக்கும்னு தோணுச்சு. அப்பா அப்படின்னு ஆதித்யன் முகம் சுருண்டு என்னடா அப்படின்னு எரிச்சலா திரும்பினாரு. என்னால முடியாது கண் வலி பத்தி சொன்னான். இது ஒன்னும் காம்படிஷன் கிடையாது விநாயக், சும்மா உனக்கு எந்தெந்த டெக்னிக் தெரியும்னு மட்டும்தான் அவர் பார்க்க போறாரு, நீ வந்து நின்னா மட்டும் போதும் அப்படின்னு ஆதித்யன் சுகி பக்கம் போய் நின்னுட்டாரு. கண்ணை மூடி திறந்த விநாயக் தைரியமா தனக்கு எதிரா இருந்த ஆளை ஃபேஸ் பண்ணான். அந்த கட்டத்தையும் அவனால ரொம்ப நல்லாவே கடந்து வர முடிஞ்சது. ஆனா சுகி முகத்துல மட்டும்தான் திருப்தியே இல்ல. அவர் கூட இருந்த ஆளுங்க கூட நல்லா பண்றான் பையன்னு பாராட்டதா செஞ்சாங்க. ஆனா சுகி கண்ணு வேற யாரையோ தேடுற மாதிரி ஆதித்யனுக்கு தோணுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பையன் விநாயகோட குமைட் ஃபைட் பண்ண சொல்றேன், பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன சுகி கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்துட்டாரு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்றதுன்னே புரியல. ஆனா ஆதித்யனுக்கு மட்டும் தன்னோட பையன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. விநாயக்கும் அதுக்கும் ஏத்த மாதிரி உண்மையாவே தப்பு இல்லாம தான் எல்லாத்தையும் பண்ணான். திடீர்னு கண்ணை திறந்த சுகி ஆதித்யன் கிட்ட இந்த அகாடமில இருந்து எவ்வளவு பேரு ஜீனியஸ் 20 போட்டியில கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. 6 பேர் அப்படின்னு ஆதித்யன் சொன்னாரு. அவங்க எல்லாரையும் நான் உடனே பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்னு சுகி முன்னாடி நடக்க ஆதித்யன் அடுத்த நொடியே ஆளை விட்டு எல்லாரையும் வர சொன்னாரு. அடுத்த 10வது நிமிஷம் சுகி முன்னாடி எல்லாரும் ஆஜராயிட்டாங்க. சுகி அத்தனை பேர் முகத்தையும் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆதித்யன் அவங்க எல்லாரையும் சுகிக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ராணா அப்படிங்கிற பேரை, அந்த சாம்ராஜ்யத்துல இருந்து வந்தவர் தான் இவரு பேரு சுகி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் குனிஞ்சு மரியாதை கொடுத்தாங்க. உங்க திறமைய இவரு பார்க்க ஆசைப்படுறாரு, ஒருத்தரா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டெக்னிக் அவர் முன்னாடி பண்ணி காமிங்க. ஒருவேளை அவருக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் பண்ணா கூட போதும், நீங்க ராணா சாம்ராஜ்யத்துக்கு உள்ள நுழைஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னாரு. நின்னுட்டு இருந்த பசங்க எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ சுகியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சார். யாரும் இங்க பயப்பட வேண்டாம், நாங்க இங்க ஒரே ஒரு பையனை மட்டும் தான் தேடி வந்திருக்கோம். ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாரோட திறமையும் எப்படி இருக்கும்னு ஆசையா இருக்கு, பயப்படாம நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப வரிசையா வேதா, உதய், வருணி, அழகின்னு எல்லாரும் அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேதா, உதய், வருணி 3 பேருக்கும் சுகி ஒரு வார்த்தை கூட வாய திறந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை, அமைதியா பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அழகி டர்ன். முதல்ல வில்லம்பை எடுத்து டார்கெட் போர்டுல ஒரே சமயத்துல 4 பாயிண்ட்ல கரெக்டா அடிச்சு அவ திறமைய காட்டினா. அடுத்தது வீரா உபயத்துல அவ கத்துக்கிட்ட கராத்தே டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் சுகி முன்னாடி தப்பே இல்லாம பண்ணி காட்ட உண்மையாவே பிரமிச்சு போனவர் எழுந்து கை தட்டினாரு. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாத சுகி அழகிக்காக எழுந்து கை தட்டின அடுத்த நிமிஷம் எல்லாருக்கும் அவதான் ராணா கூட போக போறான்னு உறுதியா தோணுச்சு. ஆனா சுகி பக்கத்துல இருந்த அவரோட ஆளுங்க கூப்பிட்டு, அன்னைக்கு நடந்த போட்டியில சேனா கூட போட்டி போட்டது ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அது ஒரு பையன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சுகி பார்வை ஆதித்யனை எரிக்கிற மாதிரி